தலைமுறை தலைமுறை அஸ்திபாரங்கள் நீ கட்டப்படுவாய்ன்னு சொன்னீங்களப்பா, கட்டுவாய்ன்னு சொன்னீங்களே, அப்படியே கட்டுங்கப்பா. பிறப்பானதெல்லாம் அடைக்கட்டும். அவை இப்படி இருக்கபடி பாதைகளை திருத்தம் செய்யட்டும். அன்றே ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களோட மத்தியில் வெளிப்படுங்கப்பா. கஷ்டாவியானவரை மத்தியில் எங்களுக்கு கற்றுத்தாங்க, பேசுங்க, அவையானவரை நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராமே ஐப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனி பாசம் பெரிதே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனி பாசம் பெரிதே. மக்காத புகழுடன் பாடுவோம், மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கும்பிட மாட்டோம், கரையில்லா தேவனை பார்த்து மாட்டோம், கும்பிட மாட்டோம், கரையில்லா தேவனை பார்த்து. ஆனந்த துதி ஒழிக்கோ, பாடல் பாடல் சத்தம் துணிக்கோ. ஆதாய விதினா அவஜனம் பெரு வாக்கு படிக்கோ. ஆதாய விதினா அவஜனம் பெரு வாக்கு படிக்கோ. பயத்திடுவாரோ பெருமை. அல்லேலூயா. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் ஏற்றுமணியாக. அல்லேலூயா. நம்முடைய பாலான மண்மேடுகளாக இருக்கிறவையெல்லாம் ஒரு பாராளும் ஒரு வேதன்மணியாக அன்று மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. பாலானவைகள் எல்லாம் அவற்றையும் ஆண்டவர் திரும்ப கட்டும்படியாக ஆண்டவர் செய்கிறவர். அல்லேலூயா. என் சொல்ற பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. பூர்வமாய் ஆதி முதல் கொண்டு சாத்தான் வந்து ஆதியிலே குலைச்சு போட்டான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ய பண்ணி அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அங்கே குலைச்சு போட்டான். ஆண்டவர் மகிமையை, ஆண்டவர் கொடுத்த மகிமையை மனுக்குள்ள இழக்கும்படி செய்து விட்டான். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திரும்பவும் ஆதி நிலை போமே, ஆசை திரும்ப பெருவுமே. அந்த ஆதியிலே ஆதாம் இழந்து போட்ட ஆளுமை, அதன் மகிமை,
கிருபை, ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் என்ன செய்றாரு? 2ஆம் மாதம் வந்து நமக்கு திரும்ப தருகிறார். அல்லேலூயா. நாம கூட என்ன செய்யணும்? இங்க என்ன சொல்றாரு? உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஒவ்வொரு மனிதனும், உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு சொந்தம், ஏசப்பாவுக்கு சொந்தம். அவங்க எல்லாம் ஏசப்பா விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. திரும்பமா அவங்க போய் நம்ம கட்டி, அவங்க ஸ்தலங்களை கட்டி திரும்பமாக ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்ம கொண்டு வரோம். ஆவி, அந்த ஆதி நிலைக்கு கொண்டு வரும். பாழான கிடந்த ஸ்தலங்களை எல்லாம் கட்டும்படி. அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பின்தங்கியமான நிலைமை, அல்லது குளிர்மின்றி அனலமின்றி அப்படியே கிடக்கிற காரியங்கள் எல்லாம் திரும்பமா ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆதி அன்புக்கு என்னை கொண்டு வராரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆதி அன்புக்கு வரணும். ரட்சிக்கப்பட்ட நான் முதல் நாள்ல ஆண்டவர் மேல இருந்த ஒரு அன்பு, நம்ம ஆண்டவர் மேல ஒரு நேரத்துல ரொம்ப அன்பா இருப்போம். அல்லேலூயா. அந்த அன்புல தான் நம்ம என்ன செய்யணும்? அப்படியே நிலைச்சு நின்று அப்படியே வாழணும். அல்லேலூயா. நம்ம அன்பில் இருந்து குறைஞ்சு போயிருப்போம். குறைஞ்சு போனதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்சே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த பிரகாசித்த நாட்களை எண்ணி பாருங்களேன்னு சொல்லி பவுல் சொல்றார். அந்த நாளை நீங்க எண்ணி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள், பிரகாசமா இருந்த நாள், அந்த நாள்ல எப்படி இருந்தீங்க அதேபடி நீங்க இருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க தூங்குகிறவர்களை போல இராமல் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க பகல்ல என்ன செய்யணும்? வெறி கொண்டவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், பகலுக்குரியவர்களை நாமோ விழித்திருக்கிறவர்களாக இருப்போம் சொல்றார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும் சொல்றார். விழிப்பா இருந்து பாழாய் கிடந்த ஸ்தலங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? கட்டணும் சொல்றார். அல்லேலூயா. அப்ப உன்னிடத்தில் இருந்து தோன்றிய பூர்வ பாழாய் கிடந்த ஸ்தலங்கள், ஸ்தலங்கள் என்பது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான அனுபவங்களை குறிக்கும். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்யணும்? அதை கட்டி எழுப்பணும். கட்டி அனுபவங்களை கட்டி எழுப்பப்படும். நமக்கு என்ன அனுபவங்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய நல்ல ஒரு ஸ்தலத்தை, ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நல்லா வளர்ந்த நிலைமையில இருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் பாழாய் இருக்கலாம், அதை திரும்பமா எடுப்பித்து கட்டணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வாழ்க்கை பாழாய் போயிருக்கும் பிரச்சனையினால, அந்த பாழாய் கிடந்த வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை நான் சரி அதான் சொல்றாரு, நீங்க பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவீர்கள். அல்லேலூயா. எந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து சரீரம் இருக்குன்னா, ஒரு கையில டேமேஜா இருக்கும், காலில் டேமேஜா இருக்கும், அப்ப அந்த கை கால் உறுப்புகளை சரி பண்ணிக்கிறோம். டாக்டர்கிட்ட போய் இந்த கை ரொம்ப வலிக்குதுங்க, கை வேலை பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லும் போது அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது சரி செய்யப்படுது. அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு பிரச்சனைகள் என்ன செய்யும்? இப்போ கை வலி, இப்போ எனக்கு ஒரு கை வலி 1.5 வருஷமா இருந்துச்சு. அது சரியாகிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருந்துச்சு. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு இடுப்பு வலி, நமக்கு கால் வலி, சிலருக்கு கண் ப்ராப்ளம், சில ப்ராப்ளங்கள் வந்து 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகும். அதுவுமே ஆண்டவருடைய சரீரம் தான், அதெல்லாம் சரியாகும். இதே நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியில நம்ம எடுத்துட்டோமா, ஒருத்தருக்கு ஜெப வாழ்க்கை இருக்காங்க, ஜெபிக்காமலே சர்ச்சுக்கு வருவாங்க, சில வேறுமே வாசிக்க மாட்டாங்க, காலையில் எந்திரிச்சு ஆண்டவருடைய அன்பு நிறைக்காமலே பேரு கிறிஸ்தவர்களாவே வாழ்வாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கும், வழிபடங்கள் தகர்க்கப்பட்டு கிடக்கும். ஸ்தோத்திரம். பேரளவில் நம்ம கிறிஸ்தவர்களா சிலர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களா இல்லாம நம்ம கட்டணும் சொல்றாங்க, வாழ்க்கையை நீங்கள் கட்டுங்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை சாத்தான் வந்து இடிச்சு கொண்டு போயிடுவான், அந்த ஸ்தலத்தை இடித்து கொண்டு போயிடுவான், ஜெப வாழ்க்கை இடிச்சு கொண்டு போயிடுவான், ஜெபிக்கவே முடியாது. பார்த்தேன்னா ஸ்தோத்திரம், ஜெபிக்கவே முடியாது. அப்போ ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு அம்மா நல்லா ஜெபிக்கிறம்மா தான், அந்த அம்மா மேல தலை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனதுல இருந்து அந்த அம்மாவால தூக்கத்தின் ஆவியும் குருட்டு ஆவி பிடிச்சிருச்சு. ஊழியக்கார் ஜெபம் பண்ணி போனா கண் வெளிச்சம் உண்டாகணும், நல்லா ஆவியில் நிரப்பப்படணும். அவர் எந்த ஊழியக்காரனே தெரியல, அந்த அம்மாவுக்கு ஒரு திடீர்னு வரும்போது நமக்கு தெரியாம கை அவங்க இருக்கிற ஸ்பிரிட் அந்த அம்மாவுக்குள்ள தாங்கிச்சு. அதனால எல்லாத்துக்கும் கை ஜெபிக்க கூடாது, எல்லா ஊழியக்காரத்தையும் கை வச்சு ஜெபிக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஊழியக்காரர், தீர்மானமான ஊழியக்காரத்தை தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. உடனே அந்த அம்மா அவருக்கு தெரிஞ்ச ஊழியக்காரத்தை போய் வழக்கமா ஜெபிக்க போய் அப்பா என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணி விடுதலை கிடைத்தாங்க. அப்ப சில வேளையில நம்ம அந்த விசுவாசி நல்லா ஜெபிக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, ரகசியமா பிசாசினால பார்க்கப்பட்டு ஜெபத்துல குறைஞ்சு போயிடுவாங்க. சிலர்னால சில
கிறிஸ்தவர்களை பார்த்து ஜெபத்துல குறைஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அப்ப பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் அவங்க நீண்ட நாட்கள் எழும்ப முடியாது. ஒரு 10 வருஷம் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. நான் கிறிஸ்தவத்துல அவங்க எழுத முடியாது. பாழாய் வாஸ்தவம் பாழாய் கிடக்கப்பட்டு போகும். 5 வருடமா பாழாய் கிடக்கப்பட்டு போயிடும். அப்படியே ஆசீர்வாதம் இல்லாம இருப்பாங்க. ஆவிக்கு ரீதியில ஆசீர்வாதம் இல்லை, பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லாத காரணம். ஒரு பாழாய் ஒரு வீடு கிடக்கும் வச்சுக்கிறோம். ஒரு பாழான வீடை பார்க்கிறோம், ரோடு வழியா போகிறது. அதுக்குள்ள என்ன இருக்கும்? கதவு இடிஞ்சிருக்கும், சுவர்லாம் இடிஞ்சிருக்கும், அந்த சுவர் செப்பனிடப்படாமல் இருக்கும், அறகுறையா கிடக்கும், இடிஞ்சது. அப்புறம் என்ன செய்யப்படும்? வெள்ளை அடிக்காம நீங்க அழகா இல்லாம அப்படியே இடிச்சு போய் கிடக்கும். இதுல செத்தைகள் எல்லாம் முளைச்சு கிடக்கும். பார்த்தீங்கன்னா அதான் பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். அப்ப அதை என்ன செய்யலாம்னா திரும்ப கட்டப்படும் சொல்றாங்க. அல்லேலூயா. அதை கட்டப்படணும் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப இன்னும் என்ன சொல்றாங்கன்னா தலைமுறை தலைமுறை இருக்க அஸ்திபாரங்களை நீ கட்டுவான். ஆனா அது அப்படியே போடுறதுக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு ஸ்தலத்துக்கு, ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அதை நீ திருத்துபடியாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு பாருங்க. தலைமுறை தலைமுறை இருக்க அஸ்திபாரங்களை நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். நம்மளை கட்டுகிறதுக்காக நம்மளை கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம வாழ்க்கை அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம போய் அதை கட்டுகிறோம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கட்டுவீங்க சொல்றாரு, அதை திருத்துவீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. அதை நீங்க திருத்தி அதை நீங்க அந்த ஆசீர்வாதத்தை கையில ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை திருப்பி பாலான நன்மைகள் எல்லாரும் அரசாலும் வேந்தன் மணியை போல ஆண்டவர் உங்களை மாற்ற முடியும். ஒருவேளை உங்க வீட்டுல ஜெபிக்காமலே இருப்பாங்க, வேதத்துக்குள்ள வராமலே இருப்பாங்க, உங்க ஏரியாவில் இருப்பாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, உங்க ஊர்ல இருப்பாங்க, அது உங்க தெருவில் இருப்பாங்க, உங்களை சுற்றிலும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள், பாழாய் கிடக்கிற ஜனங்கள். அவங்கள போய் நீங்க திருத்தி அவங்கள போய் கட்டணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கட்டி அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படுகிற போதெல்லாம் உங்களுக்கு தலையில முத்துக்கள் வைக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நீங்க போய் கட்டும் பொழுது அது கட்டப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்றாரு, நீ பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போய் கட்டுவீங்க, தலைமுறை தலைமுறையும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவான். அல்லேலூயா. அந்த தலைமுறை தலைமுறை அஸ்திபாரமா கிடக்கும், அதை உங்களுக்கு கொடுப்பாரு. அதை நீங்க போய் அதை கட்டி எழுப்புவீங்க. அல்லேலூயா. திறப்பானதை அடைக்கிறவன் என்பது சத்துரு திறந்து கிடக்கு. வீடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறந்து கிடக்குது. அதை போய் நீங்க என்ன செய்ய? தாழ்பாடு போட்டு அதை பூட்டி அதனுடைய சாவியை உங்க கையில வருது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துவீங்கன்னு சொல்றாரு. தேவாதி தேவன் குடியிருக்கிறதுக்காக நீங்க போய் பாதையை திருத்தணும் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க போய் அப்படியே திரும்ப பீகார்ல அலட்சின்னு போய் அங்க பீகார்ல மிஸ்டரி கல்லறையா இருந்துச்சு. அவர் போய் அங்க போய் திருத்துறாங்க. திருத்தி அந்த மக்கள், அந்த பிள்ளைகளும் கல்ல உடைக்கிற பிள்ளைகள், உபச்சாரத்தில் விற்கப்படுகிற பிள்ளைகள், பாவம் செய்கிற தொழிலை செய்கிற தாய் தகப்பனுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்லாம் தத்தெடுத்து அப்ப அந்த ஊரையை திருத்துகிறாங்க. அல்லேலூயா. அந்த மக்களை திருத்துகிறார். அல்லேலூயா. வியாதிஸ்தரை தூக்கி விடுகிறார். நம்ம ஆண்டவர் போறார். 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்த படுக்கே கிடக்கலாம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாழாய் போயிடுச்சு வாழ்க்கை. எத்தனை வருஷமா? 38 வருஷமா. அவனை பார்த்து சொல்றாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவன் பச்சை பாட்ட போறான், நான் எப்படி ஆண்டவரே சுகமாக முடியும்? அதுக்குன்னு ஒருத்தன் இறங்கி விடுகிறானே அடிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. சொன்னவன எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. அப்ப அவன் ஆண்டவர் அவனை திருத்திட்டார், அவன் வாழ்க்கையே திருத்திட்டார். 38 வருஷமா படுத்து படுக்கையா இருந்தான். யோவான் 5:7 சொல்லப்படும். உடனே ஆண்டவர் சுகமாக்கி அவனை திருத்தி எழுந்து நடக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த ஏமி கர்மேக்கல் அம்மையார் அங்கே ஒரு படிப்பறிகள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு கொண்டு வந்தாங்க. அவங்க இன்னும் 1000 லட்சக்கணக்கான பிள்ளைகளை படிச்சிருக்காங்க. அதே போல வேலூர்
ஐடாஸ்கர் அந்த அம்மையார் வந்து பாருங்க, எத்தனையோ ஸ்திரீகள் பிரசவத்தில் மறைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய உலகளாவிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இன்னும் வேலூர்ல இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டல் கேட்டாங்க, ஆஸ்பத்திரி கேட்டாங்க, இன்னும் லட்சக்கணக்கான பேர் அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இல்லையா? இப்படி ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாருன்னா ஒரு குறிக்கோளோடு கூட நம்மளை அனுப்புகிறார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் போய். இல்லையா? இப்ப நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க போய் கூட அப்படி செய்ய முடியும். நம்ம பிள்ளைகள் போய் செய்ய முடியும். நம்மிடத்திலிருந்து தோன்றினவர்கள் போய் செய்ய முடியும். அலையில நம்ம விசுவாசிக்க நாம கூட செய்ய முடியும். அலையிலையா? நாம் கூட இந்த பட்டணத்துக்கு நம்ம செய்ய முடியும் விசுவாசிக்கிறோம். அலையிலையா? இப்ப நம்ம சர்ச் சார் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் வச்சுக்கிடுவோம், ஒரு பெரிய ஸ்கூல் கட்டணும் வச்சுக்கிடுவோம். அலையிலையா? அதுவே கடவுளுடைய ஊழியம் தான். அலையிலையா? ஒரு ஸ்கூல் கட்டி சோத்துறோம், அங்கே படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுக்குறோம். அலையிலையா? ஒரு ஆஸ்பத்திரி கட்டி அவங்க ஊசி போட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆண்டவர் பக்கமா கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அவங்களை திருத்துக்கிறோம். ஒரு சேவை மனப்பான்மையோட திருத்துக்கிறோம். அல்லேலூயா. சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள பசியாற்றவர்களுக்கு போதனை பண்ணி திருத்துக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு வந்து இந்த ஒரு மைண்ட் செட் அப்படி வரும். நம்ம எல்லாம் அப்படி செய்யணும். ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னா அதுக்கு மனசு மட்டும் விரிவாக்கம். நம்முடைய மனசு விரிவாக்கமாகணும். அப்ப ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களும் நம்ம செய்யும் பொழுது, ஆனா அப்படி செய்யும் பொழுது நாடுகள் கேள்வி பண்ணுவாங்க, என்ன இதெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறீங்க, ஒரு ஸ்கூலை கட்டுறீங்க, ஒரு மக்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க, நம்ம எதை செஞ்சாலும் உலகம் கேள்வி பண்ணுறது உலகமா இருக்கும் இல்லையா? ஆனால் மனசு திறந்துக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்டதான் காரியங்களை செய்யும்படி செய்கிறார். அல்லேலூயா. சரி, முதல்ல நம்ம வாழ்க்கை கட்டுவோம். அல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கை கட்டுறார். பாழாய் வந்தவைகள் எல்லாவற்றையும் முதலாவது நம்ம வாழ்க்கை கட்டுறதுக்கு பாருங்க ஸ்தோத்திரம். அந்த பெலிஸ்தர் தூத்துப்பட்ட துறவுகளெல்லாம் ஈசாக்கு முதலாவது அவன் எடுப்பித்து கட்டினான் பாருங்க. அப்ப ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதுல ஆபிரகாம் காலத்துல ஸ்தோத்திரம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, தோண்டப்பட்ட துறவுகள் எல்லாவற்றையும் பெலிஸ்தியர்கள் மண்ணினால் நிரப்பி தூத்துப்பட்டான். 15ஆம் வசனம் ஆதியாகமம் 26:15. அவன் தகப்பன் ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். உடனே அவனை துரத்துறாங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விட்டு எங்களை பார்க்கலும் படத்தவனானா என்று சொல்லி துரத்துறாங்க. 12ஆம் வசனம் மீண்டும் என்ன சொன்னார், அந்த தகப்பனாகிய ஆபிரகாமை வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்தப்பட்டவைகளும் துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளை இட்டிருந்த பெயரின்படியே அவைகளுக்கு பேரிட்டான் அப்படின்னு சொன்னார். அவைகளுக்கு என்ன செய்யலாம், ஒரு தகப்பன் தோன்றின துறவுனா கிணறு. அந்த காலத்து இப்ப சுவிட்சு போட்டா மோட்டர் வர மாதிரி அந்த காலத்துல அப்படி கிடையாது. கிணறு தான். கிணறுல மோட்டர் போட்டு தண்ணீர் தானும் குடிச்சுக்கணும், விலங்குகளும் குடிக்கணும். அந்த காலத்துல இப்படி மிஷின்லாம் இல்லை, அது என்ன செய்யப்பட்டிருக்கிற போர்வல் மிஷின் இதெல்லாம் கிடையாது. அதனால தோண்டி அதுல நீர் வந்துச்சு. அதெல்லாம் திரும்பவும் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. கல் மண்ணெல்லாம் தூக்கி போட்டு மூடி அப்படியே வச்சுட்டாங்க. இவங்க போய் கண்டுபிடிச்சு அதை திரும்பமா தோண்டி தண்ணீர் ஊற்றி கண்டார்கள். அல்லேலூயா. உடனே பாருங்க, அப்ப ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். சுரக்கும் ஒரு நீரூற்றை கண்ட உடனே பெலிஸ்தெல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. பேரால் உண்மைப்பர் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அங்க அதே போல 13ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படும், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அந்த வருஷம் 100 பலன் அடைந்தான். அல்லேலூயா. 100 மடங்கு. பஞ்சத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதை விதைச்ச பொழுது அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன், ஐஸ்வர்யனாகி மகாமகா பெரியவனானா பொறாமை கொண்டு அவனை துரத்தி விட்டான். ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை வரும் பொழுது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து அமைக்கி போட்டு புரியுது உங்களுக்கு. அப்ப திரும்ப காலி பண்ணி போக வேண்டியாச்சு. ஒரு காலி பண்ணி போன உடனே அங்க போய் துறவு தோன்றான். அங்க தண்ணி கிடைக்குது. அல்லேலூயா. உடனே கேரளா மைப்பெல்லாம் வந்துட்டாங்க. எப்பா இது இங்க கிணறு அடிச்சு விட்டாங்க. உடனே அங்கேயே விட்டு கொடுக்குறான். அப்புறம் என்ன செய்யலாம், இன்னொரு இடத்துக்கு போறான். பாருங்க, அதுக்கு என்ன பேர், ஏசேக்கு என்று பெயர் இடுகிறான். அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறு துறவை வெட்டினான். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு என்ன பேர் போடுறான்,
சித்தனா. அல்லேலூயா. அப்ப இயேசுக்கு சித்தனா கசப்பு, வெறுப்பு, இதெல்லாம் ஒரு காரியங்கள். அப்ப இந்த துறவு ஒரு ஊற்றுக்களம் போதெல்லாம் அந்த கசப்புங்கிற ஒரு காரியம் வந்து மூடிப்படுது. அல்லேலூயா. வெறுப்புங்கிற காரியம் அல்லேலூயா மூடிப்படுது. அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள ஒரு நல்ல ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, நல்லா பரிசுத்த ஆவியில நிரம்பிச்சு ஊற்று உள்ள வந்துட்டே இருக்கும். திடீர்னு யார் மேலாவது கோவம் வந்துடும். நம்ம வீட்டில் அல்லது சொந்தக்காரங்க அல்ல நம்ம தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை வேதனைப்படுத்திப்பாங்க இல்லையா? அந்த வேதனை நினைச்ச உடனே பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுலாம் அப்படியே உண்மன் ஆயிடும். அது உள்ளுக்குள்ளே இருக்கலாம். நம்ம சரீரத்துக்குள்ளே ஒரு பெலிஸ்தியம் இருக்கலாம், அமலேக்கியம் உள்ளே இருக்கலாம். பெலிஸ்தியம்னா மாம்சம் சொல்லுவாங்க. இந்த மாம்சம், இந்த வெறுப்பு, இந்த கசப்பு வந்து நம்ம நீரூற்ற அடக்கி போட்டுருது. அப்ப அந்த கசப்பு தன்மையை ஒழிக்கணும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. இந்த பெலிஸ்தியம் உள்ளே இருந்து, மாம்சம் உள்ளே இருந்து நம்மளை அப்படியே அடக்கி போட்டுருது. நல்லா ஜோம் பண்ணிட்டு தரணும் ஒரு ஆப்பாயிடும். ஏதாவது ஒரு நினைச்சவங்க சிந்தனை பிசாசு அப்பதான் நம்ம மன்னிச்சு பிசாசு மன்னிக்கலாம். அதையும் பிசாக்கு விட்டுக் கொடுக்கலாம். அப்புறம் ஜோம் பண்ணிட்டே இருக்கிற வெறுப்பு வருது, சித்தனா. வெறுப்பு, சித்தனாவுக்கு பேரு வெறுப்பு. வெறுப்பு வருது. யார் மேலாவது வெறுப்பு, யார் மேலாவது கசப்பு. நம்மள ஏதாவது வேதனைப்படுத்திருப்பாங்க, யாராவது நம்மள ஏதாவது ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? திடீர்னு அம்மா மேல கூட வரலாம், திடீர்னு அப்பா அம்மா ஐயா மேல வரலாம், திடீர்னு மாமா மேல வரலாம், திடீர்னு என்ன தம்பி மேல வரலாம், அண்ணன் மேல வரலாம், தங்கச்சி மேல வரலாம், அல்லது சொந்த பந்தங்க சர்ச்சு மேல கூட வரலாம். யார் மேல வரும்? திடீர்னு பாஸ்டர் மேல வரும். என்னடா பாஸ்டர் மேல பிசாசு என்ன செஞ்சிருவான்? கசப்பு வெறுப்பு. அதான் மாதருக்கு சொன்னாரு, கசப்பு வெறுப்பு கடந்து போனதையா இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டிருந்தீங்க. அல்லேலூயா. அப்ப இவை என்ன நல்ல சந்தோஷமா இருக்கும் பாருங்க. திடீர்னு சோகமாயிடும். நல்லா தூக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா போதும், தூக்கமெல்லாம் கலந்து போயிடும். இந்த நல்ல புண்ணியகார மனுஷன் நினைச்சேன், தூக்கமெல்லாம் போச்சு. ஏதாவது ஒரு கனவு வந்து தூக்கம் கெடுத்துருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம். அந்த சொல்றாரு, நீங்க மன்னிச்சு. அதான் ஏசு சொன்னாரு, பின்னாவே அவர்களை மன்னியும் சொன்னாரு. அந்த மன்னிப்புங்கிற புத்தர் தான் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம், ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப இந்த மாம்சம் நமக்குள்ள இருக்கிறதுனால பாலாய் இந்த மாம்சமும் இடிச்சு தள்ளுது, தூத்து போட்டுருது. துறவெல்லாம் ஜீவ ஊற்றலாம் அது தூத்து போட்டு நாசமாக்கி விட்டுருது. அப்ப நம்ம தோன்றோம். ஆனாலும் ஈசா கூட திரும்பமா போய் தோன்றாரு. அப்ப தோன்ற அங்க ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்குறார். அங்கேயும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு நீரூற்றை கொடுக்கிறார். 22ஆம் வசனம். தேசத்திலே பலன்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினா ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இப்போது ரெகோபோத்தை ஆண்டவர். அல்லேலூயா. ரெகோபோத் என்னன்னா பழுகு பெருகும்படி ரெகோபோத்தை கட்டளையிட்டு. அல்லேலூயா. ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் அங்கே தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, சோம்பலாவே இல்லை. சிலர் என்ன செய்வாங்க? அதிலே செத்து போயிடுவான், அதிலே முடங்கி போயிடுவான், அதிலே அவங்க கிறிஸ்துவ ஜீவியம் போயிடும். அப்ப கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடி தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து ஆவியை நிரம்பிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு வாரம் அடுத்த வாரத்துக்கு வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும். இப்படி ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? ரெகோபோத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுறோம். ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆவிக்குரிய பலிபீடங்களை நாம திரும்ப எழுதிட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பக்கம் பின்னாடி வந்து சாந்தை அடிச்சு போட்டுட்டே இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? பூரமா குளத்தை தண்ணி தீக்கு போகுது, பின்னாடி வந்து ஊசி செஞ்சு குத்தி முட்டை எப்படி இருக்கும்? தண்ணியெல்லாம் வேஸ்டா போயிட்டே இருக்கு. நீங்க வீடு கொண்டு போய் இறக்கி வைப்பீங்க, தண்ணியே இருக்காது. என்னடா பிசாசு குத்திட்டான், பிசாசா வந்து குத்தி விட்டு போயிட்டானே, தண்ணி வெறுமடமா நிற்கிறே இல்லையா? இப்போ அந்த காலத்துல சைக்கிள்ல போட்டு போவோம். சின்ன ஒரு சைக்கிள் இடிச்சு கிட்ட ஒரு கல்ல இடிச்சு குடம் தண்ணி குடமே உடஞ்சி போயிடும். சைக்கிளை போட்டு போகும்போது குடம் உடஞ்சி கடைசியில் வீட்டுக்கு வருவோம். அட பாவி, இப்படி தண்ணி எடுக்க விட்டா குடத்தையெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டு அப்ப பிசாசு எப்படிலாம் இடிச்சு போட்டுறான், உடைச்சு போட்டுறான். ஆனா ஆண்டவர் எத்தனை குடத்தை உடைச்சாலும் எத்தனை காரியம் செஞ்சாலும் நமக்கு திரும்ப தருகிற தெய்வம் நமக்கு ஒரு இருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவரே, நம்ம எத்தனை தடவை குறைகள் இருந்தாலும் அத்தனை தடவை மன்னிச்சு அவற்றை வரும்போதெல்லாம் ஒரு புது குடத்தை உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. புது வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப இந்த ரெகப திரும்ப திரும்ப தோன்றான். திரும்ப தோன்றவனே தண்ணீர் வந்துட்டே இருக்குது. அப்ப அன்று ராத்திரியிலே கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை ஆசீர்வதித்து. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதித்து. நம்ம ஆண்டவருடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்கிற கரம், நம்மளை பாழாக்கிற கரம் கிடையாது, எடுப்பித்து கட்டுகிற ஆசீர்வதிக்கிற கரம். அல்லேலூயா. ஒரு சொல்லுவோம் அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வதிக்கிற கரத்து இப்ப ஆபிரகாம் நிமித்தம் யாரை ஆசீர்வதிச்சாரு? ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நம்ம இப்ப இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிட்ட போகுது, இப்ப இயேசு கிட்ட இருந்து நமக்கு வருது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆபிரகாமுடைய பிள்ளைகளை நம்மளும் மாறும். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கும் வருகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் பெயர்சபா என்றாலே ஆண்டவர் பெரிதாக்குகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரார். அல்லேலூயா. தொடர்ந்து தோண்டுகிறான், தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். இப்ப சோம்பரியினுடைய வயற்காடு வழியா நான் போனேன், அது முள்ளும் குறுக்குமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு நீதிமொழிகள். அப்ப நம்ம சோம்பரியா நம்ம தோண்டாம விட்டுறக்கூடாது. சில ஜெபம் பண்ணாமலே விட்டுருவாங்க. என்னடா சோதனையா இருக்குது, ஜெபமே பண்ண வேண்டாம். சில பிசாசு ஜெபிச்சு எந்த கண்ட விட்டு அப்படின்னு விட்டுருவோம். ஆனா சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த வயக்காடு, சோம்பேறியின் வயக்காடு அப்படியே காஞ்சு போய் முள்ளும் குறுக்குமா இருந்துச்சு. காலையில அதிகாலையில் எந்திரிச்சு அப்படியா ஜெபிச்சிடும். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி ஒரு டெய்லி 2 மணி நேரம். சில நைட்டு லேட்டா வந்துருப்பீங்க, அப்போ சரி காலையில படுத்துக்கலாம். ஆனா காலையில நைட்டு லேட்டாவே படுத்துட்டு காலையில லேட்டா எந்திரிக்க கூடாது. என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு 5-6 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வீடு கட்டப்படும். அடுத்த இன்னொரு காரியம் பார்ப்போம், சீக்கிரமா பார்த்துட்டு படிப்போம். நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அது சீக்கிரமா அதுல இருந்து சொல்றாரு. நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. பாருங்க 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில மாத்தீங்கையும் நிந்தையும் அனுப்பி எருசலேமின் நலங்கும் இடிப்பட்டது வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமா கிடக்குது. ஒரு எருசலேமின் வாசல் அப்படியே சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அது பாழாய் கிடக்கிறது. எப்படி சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது? பாழாய் கிடக்கிறது. இன்னும் அதே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் பிதாக்களின் கல்லறையின் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னுமா 3ஆம் வசனம் சொல்ற, ராஜாவுக்கு ராஜா இன்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, வாசஸ்தலங்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு ஆதரிப்பது எப்படி? அல்லேலூயா. அந்த வாசஸ்தலங்கள் பாழாய் கிடக்குது. இப்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் கிடக்கிறத பார்த்து நம்ம வெகுளி எடுத்திருக்கோம். அல்லேலூயா. எங்க வீடு ஒரு ஜெபம் இல்லாம இருக்குதே, சோத்திரம். எங்க வாசல்கள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாம இருக்குதே. நெகேமியா எழுப்பினான். நெகேமியா அழுது ஜெபம் பண்ணினான், போராடி ஜெபம் பண்ண, அதுக்காக எழுப்பி மன்றாடி ஜெபம் பண்ண, அதை எடுப்பித்து கட்டினார். 52 நாள்ல எடுப்பித்து கட்டினார். அல்லேலூயா. இப்போ உங்க வீட்டுல ஒரு ஜெபம் குறைஞ்சிச்சு, உடனே நம்ம ஒரு 3 நாள் காலையில உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி, அந்த ஒரு அதிகாலையில ஜெபம் பண்ணி, வாரத்துல 1 நாள் நீங்க உபவாசம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணி எங்க வீட்டு ஸ்தலத்தை எடுப்பித்து கட்டுமையா அப்படின்னு சொல்லி நம்ம அல்லேலூயா. சத்துரு ஓட்டையை உடைச்சி, வீட்டை உடைச்சி திருட்டதுக்கு ஓட்டை போட்டு வச்சிருவாங்க. அந்த ஓட்டையை போய் அடைக்கும். ஜெபிக்கிறவங்க போய் அடைக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு நீங்க ஜெபிக்கிறது, நைட்டு வந்து அவன் ஓட்டை போட்டு போவான். நீங்க போய் காலையில திரும்ப பூசும், அதை ஜெபத்தினால் பூசி நீங்க அப்படியே விட்டீங்கன்னா உள்ள ஏறி வந்து உள்ளதெல்லாம் திருடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பட்டணத்துக்கு நம்ம தான் காவலாளி. அப்படி தேசத்துக்கு நம்ம ஜெபிக்கிறனாலதான் சாத்தான் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம பட்டணத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சபைக்காக ஜெபிக்கிறோம், நம்ம வீட்டுக்காக ஜெபிக்கிறோம். அப்ப திறப்பை அடைக்கிறவர்கள், குடியிருப்பு சீர்திருத்துகிறவர்கள். நெகேமியா காலத்துல அப்படியே ஜனங்கள் வர்றாங்க, வந்தா பசி பட்டினிமா இருக்கிறாங்க, வீடுகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அவனவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. நெகேமியா யாரையும் சீர்திருத்த மாட்டார். ஆலயங்கள் ஆலயமும் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறது. 2 காரியங்கள் பாழாய் கிடந்தது. ஒண்ணு அலங்கம், இன்னொன்று தேவ ஆலயம்.
சாலமோன் கட்டின ஆலயமும் இடிக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்ப அதையும் ஜனங்க கட்டுறாங்க, மீண்டும் அஸ்திவாரம் போட்டு கட்டுறாங்க, மீண்டும் அடங்கு இடிக்கப்பட்டு போச்சு. அதுவும் பாழாய் கிடக்குது. ஒரு சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் அதை நீ கட்டுவாய் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப இது குறித்து பேசணும், நிறைய பேசணும், நேரம் ஆயிடும். நீங்களும் நாளைக்காக வேலைக்கும், அதனால சீக்கிரமா பாடுகிறப்ப அந்த நிந்தையை தான் ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிருவோம். இது மணியை பார்க்காதீங்க, ரொம்ப கூட வச்சிருக்கிறோம், 10-15 நிமிஷம் கூட வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், இதை பார்க்காதீங்க, முடிச்சிருவோம். அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். அப்ப நிந்தையை மாற்றுகிறார். நம்ம இதெல்லாம் நமக்கு ஒரு நிந்தையா இருக்குது. நம்ம ஸ்தலங்கள் கட்டப்படலைன்னா நம்ம உலகத்தை நம்மளை பார்த்து சிரிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீ சரி கிடையாது, விழுந்து விழுந்து தெரிகிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சர்ச்சுக்கு வர்றான், தெரியும் அங்கே போய் வந்துக்கிறான், சாலைகளில் வந்துக்கிறான். சர்ச்சுக்கு வர்றான், அப்போ வாழ்க்கை சரியில்லை சொல்லி என்ன செய்யறாங்க? பொதுவாக இருக்கிற ஜென்டில்மேனா இருக்கிற ஒரு சிலர், அதாவது இப்போ உலகத்தில் நல்லவங்க இருப்பாங்க, நீதிமான் இருப்பாங்க, சும்மா அறிவுசாலி இருப்பாங்க. அதை பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த உலகத்துக்கு நம்ம வேடிக்கை இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு பவுல், நம்ம உலகத்துக்கு உங்களுக்கு வேடிக்கையான சொல்றாரு. சோதரத்துக்கு நம்ம வேடிக்கை பொருளா இருக்கக்கூடாது. நம்ம இம்மைக்கு உலகம் மட்டுமல்ல, நித்திய ஜீவனுக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படணும். கர்த்தருக்குள் பிசாசு எப்படா விழுந்து போவோம்னு சொல்லி காத்திருப்பான். அதான் பவுல் நெகேமியால சொல்றாரு பாருங்க. சோதரர் நெகேமியா 4ஆம் அதிகாரத்துல சொல்றேன் 2ஆம் வசனம். அற்பமான யூதர்கள் என்ன அவருக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடித்துக் கொள்வார்களோ, சுட்டரிக்க போடப்பட்டு மண்ணடியான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரர்களே சேனைக்கு முன்பாக சொன்னான். அவன் சேனைக்கு முன்பாக சொல்றான். இப்ப ஏசு போறான், கொஞ்ச காலம் தான் ஏசுல இருப்பா, அதுக்கப்புறம் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஏசு சொல்லி ஜெபம் பண்றான், அது கொஞ்ச காலம் தான். அப்படி இல்லாம நம்ம நல்லா ஜெபிக்கிறவர்களா மாறணும். அல்லேலூயா. அப்ப நல்லா துதிக்கிறவர்களா மாறணும், அல்ல அதுல நிலைச்சிருக்கிறவர்களா மாறணும். பிசாசு என்ன செய்வான்? நீங்க எப்படா இந்த ஜெபத்தை விடுவீங்க, அப்போ வாசப்படையில காத்திருந்தவங்க வந்து நிற்பான். அவனை தான் நீ சொல்லணும், ஏசுனா போ பிசாசு சொல்லி வரட்டும். என் நேரம் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கும்போது ஜெபம் பண்ணிடுறாங்க, போ பிசாசு சொல்லி நம்மளை தான் நினைச்சிருக்காங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. போராடி யாருன்னா பார்த்து கவனமா ஜெபம். அல்லேலூயா. அப்ப சத்துருடைய கிரிகளை அழிக்கும்படியா நம்ம ஜெபிக்கணும். எப்படா பிசாசு எப்ப விழுந்து போவோம்னு காத்திருக்கோம். எவனா விழுங்கலாம் என்று சிக்கர் சிங்கம் போல சுத்தி 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 வருவான் இல்லையா? அப்ப உங்க வீட்டை சுத்தி சுத்தி யார் வருவான்? பிசாசு தேவதூதன் வருவாங்க. அதான் தேவ பிள்ளைகள் திறப்புல மனங்கள்ல இருந்து திறப்பிலிருந்து ஜெபிக்கணும். அதிகாலையில இருந்து ஜெபிக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு ஸ்தலத்துக்கு போறீங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள போறீங்க, அந்த குடும்பத்தையே ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துறீங்க இல்லையா? அப்ப உங்க வீட்டுல நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, உங்க கணவரோ பிள்ளைகளோ அவங்களும் அந்த பாலான ஸ்தலத்தை நிரூபித்து கட்டப்படுறாங்க. அதை நீங்க நினைக்கணும் இல்லையா? என் மூலமா என் குடும்பம் கட்டப்படுகிறது, என் சமுதாயம் கட்டப்படுகிறது, என்னுடைய ஊர் கட்டப்படுகிறது. இந்த ஊரு, இந்த விரும்பின ஊரே உங்க நிமித்தம் கட்டப்படுது. அல்லேலூயா. இப்ப நீங்க நினைப்பீங்க நான் மட்டும் தான் கட்டப்படுறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்ப உங்க நிமித்தம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கட்டப்படுறாங்க. இப்ப நான் இருக்கிறேன், நான் என் நிமித்தம் இந்த தன்மணிக்கு நிறைய பேருக்கு தெரியும். மாறிதான் ஆண்டவர் பேசலாம் கூடிக்கிறாங்க. அப்ப அந்த விரும்பினர் இருக்கு நிறைய பேருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு தம்பி இருந்தான், அப்படி மாறி போய் ஒரு பேசுன்னு போயிட்டு அப்ப அவங்களுக்கு ஒரு சாட்சி. அதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த ஊர்ல பாலாய் போனவங்க அதை கண்டு நிறைய பேருக்கு தெரியாமலே ரசிக்கப்படுவாங்க. அங்கங்க வெளியூர் போயிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. பரவத்து போய் அவங்களாம் மீட் பண்ணுவீங்க. நீங்க எல்லாம் ரசிக்கப்பட்டு கேட்டாங்க, அதனால நானும் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போய் அல்லேலூயா. நீங்க யாராருக்கெல்லாம் சுயநலங்களோ அவங்களாம் வெளிநாட்டுல போயிருப்பாங்க. அங்க பரவத்து போன பிறகு வந்து ஒரே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கையை பிடிச்சு உன்னாலதான் ரசிக்கப்பட்டேன், நீங்க தான் நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லி. அப்ப நான் எங்க சொன்னேன் உனக்கு? இல்லக்கா நீங்க சொல்லிட்டு போய் போயிட்டீங்க, நான் கேட்டுட்டு போயிட்டேன். ஆண்டவர் நைட் பேசினாரு. அப்பா எங்க அப்பா என்னை சென்னைக்கு கொண்டு போயிட்டாரு, எங்க அப்பா இங்கிட்டு கொண்டு போயிட்டாரு, அங்கிட்டு கொண்டு போயிட்டாரு. அங்க போய் நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு கேட்டுச்சு, நான் ரசிக்கப்பட்டேன் இப்படின்னு சொல்லி பரவத்துல உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஊடுகளுக்கு எப்படி சந்தோஷம். அல்லேலூயா. நாங்க மதுரையில் ஓடிங்க. அப்போ ஒரு தம்பி இவருனா வந்தப்போ ஒரு தம்பி சொன்னாரு, சார் நீங்க சர்ச்சுக்கு வந்தேன், அதே இப்போ ஊழிக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி சரி ஸ்தோத்திரம். மீதியா கத்தல் சுத்தமா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அல்லேலூயா.
அப்ப நீங்க நிறைய வசனம் இருக்குது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால உங்களுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற எருசலேம் இன்னைக்கு கட்டப்படுவான்னு சொன்னா. எருசலேமும் கட்டப்பட்டது, மக்கள் வாழ்க்கையும் கட்டப்பட்டது, ஆலயமும் கட்டப்பட்டது. ஆலயம் மட்டும் கட்டப்படல, மக்கள் வாழ்வும் கட்டப்பட்டது. அல்லேலூயா. மக்கள் வாழ்வுக்கு தான் ஆலயம் இல்லையா? மக்களுக்காக தான் ஆண்டவரே வந்தார். அல்லேலூயா. அப்ப ஆலயம் கட்டப்பட்டது, மக்கள் வாழ்க்கையும் கட்டப்பட்டது, ஸ்தோத்திர அலங்கமும் கட்டப்பட்டது. அது பரிபூர்ண சீயோனா மாறினது. எருசலேம் பத்தி நீ கட்டப்படும் சொல்றார். கோரேசை ராஜா எழுப்புறார் ஆண்டவர். கோரேசம் கட்டப்படும் என்று சொல்லுவான். அது கட்டப்படும். அல்லேலூயா. இப்படி எருசலே இந்த நெகேமியா புத்தகத்தை படிச்சீங்கன்னா, வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கட்டுறான். தூக்கம் ட்ரெஸ்ஸை கூட கலைக்கப்படாது. வேலையை போயிட்டு இருப்பீங்க, அப்படியே போய் ஜோம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. இப்பெல்லாம் வேலை போயிட்டு வந்தாச்சா, அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நிம்மதியா தூங்கதான் இல்லை. அதோட என்ன செய்யறான், நைட்டு பகலும் வேலை செய்யலாம் ஒரு அழகத்தை கட்டுறதுக்கு. அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படியே ஜெபத்துல நின்று கட்டணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஜெபத்தை நின்று கட்டணும். கடினமா கொஞ்சம் உழைச்சினால் கட்டணும். 52 நாட்கள் அழகு கட்டி முடிக்கப்பட்டு வெள்ளை அடிக்கப்பட்டு போட்ட வாசல்லாம் போட்டு கேட்டு போட்டு கதை பூட்டியாச்சு. பூட்டி சாவி எடுக்கிறதே அவன் விட. அப்படி நம்ம வாழ்க்கை அப்படி செஞ்சுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை யாரும் அசைக்க முடியாது. அது எல்லா கண்களை மூடி அல்லேலூயா. நாங்க எங்க கையில தாங்கப்பா, பூர்வமானதெல்லாம் தாங்க, இந்த பட்டணத்தையே தாங்கப்பா, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. ஒருவேளை எங்க வாழ்க்கையில பாழாய் எதெல்லாம் கிடக்குது அதெல்லாம் தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், பாழாய் கிடக்குது. நீங்க பாழான ஒரு இடத்தை கேட்டீங்கன்னா ஈஸியா கொடுத்துருவாங்க. நீங்க உங்க கையில ரூபா இருக்குது, ஐயா அந்த பாழாய் கிடக்கு அந்த வீடு எவ்வளோயா கேட்குறீங்க? 10 கோடி ரூபா வீடு, இந்தம்மா ஒரு 5 லட்சத்தை கொடுமா, எடுத்துக்கோமா கூட கொடுத்துருமா. அதை எடுத்து நீங்க கட்டிங்கன்னா அது 10 கோடிக்கு போகும். அதே போல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவார். தலைமுறையா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதை நீங்க வந்து அந்த இடமே அது மாறாத வேதனையாக்க போறாங்க. அல்லேலூயா. இயேசுப்பாட்ட சொல்லி வாலிபடியெல்லாம் சொல்லுங்க, எங்க வீட மாறாலும் வேதனை ஆக்குங்கப்பா, ராஜா அரண்மனையா ஆக்குங்கப்பா, அலங்கமா ஆசாரிய அலங்கமா மாற்றுங்கப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி ஜீவமோ எங்க சீயோனின் மகிமை திரும்பட்டுப்பா, ஆதியிலே ஏகட்டுப்பா. ஆண்டவரே நல்ல உற்சாகம் உண்டாகட்டும். நாங்க வந்த நோக்கம் என்ன நோக்கம்? ஏசப்பா நீங்க எங்களை என்ன நோக்கத்தை கொண்டு வந்தீங்க? பாழாய் கிடக்கிறதெல்லாம் நாங்க கட்டணுமே, அப்பா இடிஞ்சு போயிருக்கிறதெல்லாம் கட்டணுமே. எங்க வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கை நீங்க கட்டணும்பா. உன்னிடத்தில் தோன்றின பூர்வமானதை கட்டுவார்கள். தலைமுறையா இருக்க அஸ்திபாரத்தை அவர்கள் திரும்பமாக கட்டுவார்கள். அதில் அநேகருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறது. மக்கள் அநேகர் அல்லேலூயா அழுது கொண்டிருக்கிறாங்க. அநேகருடைய வாசஸ்தலங்கள் இடிக்கப்பட்டு சுற்றறிக்கப்பட்டதுமா கிடக்கிறது. ஆவிக்குரிய நிலைமை நம்முடைய தேசத்துல இயேசுலாம எவ்வளோ ஜனங்க சுற்றறிக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிறாங்க. நெகேமியா போல ஆண்டவர் உங்களை எடுத்துட்டு கட்டுப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்பட போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லிப்பா மையப்படுத்துவோம். ஆதி நிலை எங்குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண் வீடுகள் எல்லாம் பாராளும் சிறைவாழும் மறையும் சீவாழும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழும் மறையும் சீவாழும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். பாடல் சத்தம் துணிக்கோ,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. பாழாய் இருக்கிற ஸ்தலங்கள், பாழாய் போனவைகள் எல்லாவற்றையும் ஈசாக்கு திரும்பமாக தோண்டி ஜீவன் கொடுத்தது போல, அது சுரக்கும் நீரூற்றை அதனை கண்டது போல உங்கள் வாழ்க்கையில சுரக்கும் நீரூற்று இந்த மாதம் முழுவதும் உண்டாகும்படி கரங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் சுரக்கும் நீரூற்று உண்டாவதாக. அல்லேலூயா. பாழான ஸ்தலங்கள் மீண்டுமாய் கட்டப்படுவதாக. நெகேமியா அவன் எடுப்பித்து கட்டினானே, அதே போல நாங்கள் எடுப்பித்து கட்டுகிறோமா இருப்போமாக. நாங்கள் 52 நாட்களுக்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக எங்கள் மதில்கள், எங்கள் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்கள் ஜீவியம் எல்லாம், எங்கள் பட்டணத்தினுடைய ஜீவியம் எல்லாம் எடுப்பித்து கட்டப்படுவதாக. ஆண்டவரே, அப்படியே எங்களை மாற்றினதுக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டப்போகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஞானம், அறிவு, கிருபை, அபிஷேகம், வல்லமைக்காக தொடர்ந்து நீர் மையப்படுது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் நகரத்தையே கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நீ தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய்ன்னு சொன்னீங்களே, நாங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவர்களாய் ஆசீர்வதிங்க. அந்த மது பிள்ளைகள் ஒவ்வொருவருமே பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் சுகமும் ஆரோக்கியம் ஜீவனும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்க பூரண பலன் உண்டாவதாக. துதிக்க நம்மை உமக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்தராக ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். அல்லேலூயா.